ஹாய்ங்க. இன்னைக்கு டக்குன்னு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா? கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனதுமே சும்மா எல்லா அடுப்பையும் டக்கு டக்குன்னு என்கேஜ்டாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் வந்து குக்கிங் வந்து சீக்கிரமாக முடியும். வந்ததுமே வந்து ரசத்துக்கு வந்து வேக போட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கூட்டு வைக்கிறதுனால பாசிப்பருப்பை வறுத்து தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சுட்டேங்க. அடுத்து ப்ராக்கலி பொரியலுக்காக சும்மா லைட்டாக சாம்பார் தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதுங்க. சூப்பராக இருக்கும் பொரியல். நெக்ஸ்ட்டு கூட்டுக்கு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து அதை வேக வச்ச பருப்போடு கலந்து அதை ஒரு விசில் வச்சு விட்டேங்க. ப்ராக்கலி சீக்கிரமே குக் ஆயிருங்க. டக்குன்னு தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அடுத்து ரசம் அதுவும் டக்குன்னு வச்சாச்சு. அடுத்து கூட்டுக்கு விசில் அடங்கினதுமே தேங்காய் போட்டு அதையும் இறக்கி மாற்றி வச்சாச்சுங்க. இப்போது லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு பார்த்திங்க அப்படின்னா சன்னா மசாலா வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். என் பொண்ணு இந்த கூட்டு ரசம் இதெல்லாம் நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்காக வந்து தக்காளி சாதமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.